சென்னை எம்கேபி நகர் கோல்டன் காம்ப்ளெக்ஸில் வசித்து வருபவர் அம்பத்ராஜ். 31 வயதான இவர் மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறார். அம்பத்ராஜுக்கு வேளாண்மை துறையில் உதவியாளராக வேலை செய்து வந்த சரவணன் என்பவரின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. குடிசை மாற்று வாரியத்தில் நிறைய வீடுகள் இருப்பதாகவும் அதனை வாங்கித் தருவதாகவும் அதற்கு குறைந்த அளவு பணம் கட்டினால் போதும் என்றும் சரவணன் அம்பத்ராஜிடம் கூறியிருக்கிறார். நிறைய வீடுகள் காலியாக இருப்பதால் நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடு தேவை என்றாலும் தன்னால் வாங்கித் தர முடியும் என கூறியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பிய அம்பத்ராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு தனக்கு தெரிந்த 5 நபர்களிடமிருந்து மொத்தம் 9.5 லட்சம் ரூபாய் பணத்தை வசூல் செய்து சரவணனிடம் கொடுத்துள்ளார். பணம் கொடுத்து நீண்ட நாட்களான பிறகும் வீடு ஒதுக்கீடு குறித்து எந்த தகவலும் வரவில்லை. இதனால் பணம் கொடுத்தவர்கள் அம்பத்ராஜை தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். உடனே அம்பத்ராஜ் சரவணனிடம் வீடு எப்போது கிடைக்கும் என கேட்டிருக்கிறார். அதிகாரிகள் அது குறித்து ஆலோசனை செய்து வருகிறார்கள் என்றும் நிச்சயமாக வீடு கிடைத்துவிடும், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் எனவும் சரவணன் கூறியிருக்கிறார். ஆனால் அதன் பிறகும் அதிகாரிகளிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அதோடு சரவணன் அம்பத்ராஜை தட்டி கழித்திருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அம்பத்ராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவதாக கூறவே சரவணன் தான் வாங்கிய பணத்தை திருப்பித் தருவதாக ஒப்புக்கொண்டார். முதற்கட்டமாக 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். மீதமுள்ள 6.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காமல் சரவணன் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளார். அம்பத்ராஜ் இது குறித்து காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் புகார் அளித்துள்ளார். காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து எம்கேபி நகர் காவல் நிலைய குற்றப்பிரிவு போலீசாருக்கு இந்த புகார் மாற்றப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் சரவணன் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் வேளாண்மை துறையில் உதவியாளர் வேலை செய்து வந்ததும் வேலையில் இருந்து நின்றுவிட்டு தற்போது ஆட்டோ ஓட்டி வருவதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. சரவணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சேர்ந்து எம்கேபி நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கித் தருவதாகவும் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி பல்வேறு நபர்களை ஏமாற்றி இதுவரை 55 லட்சம் ரூபாய் பணம் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சரவணனை கைது செய்த எம்கேபி நகர் காவல் நிலைய போலீசார் அவரிடமிருந்து ஒரு 2 சக்கர வாகனம் மற்றும் ஒரு ஆட்டோவை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவரோடு கூட்டு சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்ட மற்ற நபர்களை கைது செய்யும் வேளையிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.